வணக்கம் மக்களே, நீங்கள் வந்திருக்க தார்7 கேமர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லெண்டரிநாதர் ஸ்கூல் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 ஃபியூஸ் கண்டுபிடிக்கணும். அந்த கேம் தான் இது. ஓகே, ஸ்லெண்டரினா யாருன்னு தெரியும் உங்களுக்கு? கிராணியோட பேத்தி தான். ஓகே, இங்கே பாருங்களேன், இதான் ஸ்லெண்டரினாவோட ஸ்கூலு. சரி, ஓகே, நம்ம இந்த சைடு போயிட்டு அந்த ஃபியூஸ் இருக்கா பார்ப்போம். இதில் நம்ம ஸ்லெண்டரினாவை மட்டும் பார்க்கவே கூடாது. பார்த்தா நம்ம ஆபத்து தான். இந்த லைஃப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில், அந்த லைன் குறைஞ்சிச்சுன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம். ஓகே, இந்த இடத்துல சுற்றி முட்டி பார்த்துட்டேன், ஃபியூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரூம் போவோம். ஓகே, இங்கே ஒரு 2 ரூம் இருக்குது. நம்ம இந்த ரூமுக்கு போகலாம். ஓகே, கண்டுச்சு பரவாயில்ல, நமக்கு ஒரு ஃபியூஸ் கிடச்சிருக்கு. ஓகே, 1 கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் எங்கே பாருங்க 8 கலெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த ரூமில் ஒரே ஃபியூஸ் தான் கிடச்சிருக்கு. என்னங்க கதவு தன்னாலே சாத்திக்கிச்சு. ஐயோ, இந்த ஸ்ப்ளெண்டினா அவ்வளோதான் சாத்திருக்கோன்னு வந்து சாத்திருச்சு. ஓஹோ, இது விக்கி வேணுங்க. டோர் இஸ் லாக்குன்னா இப்போ கீ தான் தேவைப்படுது. இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைடு போவோம். இங்கே இருக்கிற ரூம்லாம் நம்ம பார்க்கல. போயிட்டு அங்கே இருக்க ஃபியூஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் அடுத்த நான் கேம் போடலான்னு. ஓகே, இந்த இடத்துல இங்கே ஃபியூஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓகே, இந்த இடத்துல ஃபியூஸ் இல்லை போல இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ரூம் போகலாம் வாங்க. எதுவும் இல்லை. அடுத்த இடம் இந்த ரூமில் எதனா வச்சுருக்காங்களா? நீங்கள் இந்த இடத்துல பாருங்களேன், நிறைய பெஞ்ச் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு இருக்கா? இங்கே ட்ராயர்லாம் இருக்குங்க. தண்ணி பார்ப்போமா? இல்லை, ஒரு கீ கிடச்சிருக்கு. அப்புறம் நமக்கு இந்த மேலே இது இருக்கும், அந்த பேண்டேடு. இது நமக்கு தேவைப்படும். அது பாருங்கள், லைஃப் லைன் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஆனால் நமக்கு கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் அதை யூஸ் பண்ணேன். அது அதிகமாக குறைஞ்சதானா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு எமர்ஜென்சி கொடுக்கும். இந்த இடத்துல நமக்கு 2 கிடச்சிருக்கு. ஓகே, ஆனால் ஃபியூஸ் கிடைக்கல. ஓகே, இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல எதனா வச்சுருக்காங்களா? டெடிங்க. அந்த டெடி நமக்கு இப்போ தேவைப்படாது. சரி, நம்ம பார்த்து வச்சுப்போம். இந்த டெடியை நம்ம கொஞ்சம் முதல்ல ஃபியூஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, நம்ம போவோம். இப்போ நெக்ஸ்ட் ரூம் போனோம். நம்ம அடுத்ததாக வந்து மேலே தான், மேல் ஃப்ளோர் தான். நம்ம போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். இதோட மேலே தான் ஃபியூஸ் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த டெடி பேர் மட்டும் நம்ம அப்புறமா லாஸ்ட்டில் நமக்கு தேவைப்படும். எடுத்துக்கலாம். டெடி பேர்னோடனே ஸ்லெண்டரினா வந்துருச்சுங்க. ஓகே, இந்த இடத்துல ஐயோ இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, இதுக்கு நம்ம இங்கெல்லாம் செக் பண்ணுவோம். இந்த இடத்துல வச்சு பாருங்க வச்சுருக்கானுங்க. இது நமக்கு யூஸ் ஆகும், பார்த்து வச்சுக்கலாம். அந்த பேண்டேட் தான். இதிலலாம் ஃபியூஸே இல்லைங்க. ஓகே, இல்லை, இங்கே ஃபியூஸ் இல்லை. இங்கே தான் இருக்குது கீ. ஓகே, இந்த சைடு போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ரூமுங்க. இந்த இடத்துல சூப்பர், ஒரு ஃபியூஸ் கிடச்சிச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு நமக்கு ஒரு ஃபியூஸ் கிடச்சிருக்கு. ஓகே, நமக்கு 3 கீ கிடச்சிருக்கு, 3 சாவி. ஓகே, இந்த ட்ராவில் எதனா இருக்கா? இந்த ட்ராவில் ஓகே கீ இருக்கிற மாதிரியே தெரியுது. ஓகே, இதுவும் பார்த்து வச்சுக்கலாம். அந்த பேண்டேட் நிறைய கிடைக்குது நமக்கு. ஓகேங்க, நீங்கள் லைக் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு நிறைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகே, இதுலேயே இல்லை. ஓகே, நமக்கு எங்கே அந்த சிலிண்டர்னா வேறு வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, நல்லா பக்கத்துலேயே இருக்குது. எடுத்துக்கோம். அவ்வளோதான், இப்போ கிளம்ப வேண்டியது தான். இந்த இடத்துலையும் இல்லை. இந்த இடத்துல போய்ட்டோம். ஓகே, இந்த இடம் தான் போல். இது வந்து டைனிங் டேபிள் ரூம் போல். பரவாயில்ல, ஸ்கூல் கொஞ்சம் பிரம்மாண்டமாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பராக தான் இருக்குது. இதெல்லாம் ஃபியூஸே இல்லை. அப்போ இந்த ரோலே இருக்காது. ஓகே, இங்கே ஃபியூஸ் இல்லைங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம இந்த ரூமுக்கு வந்தது. சரி வாங்க, நம்ம 6 ரூமுக்கு அங்கே போகலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த இடத்துக்கு போனோம். ஓஹோ, இதுக்கும் மேலே ஒன்று இருக்குங்க. ஓகே, இந்த ரூம் போகலாம். நல்ல வேலை ஃபியூஸ் கிடச்சிச்சு. அவ்வளோதான், 3 ஃபியூஸ் கிடச்சிருக்கு நமக்கு. 4 சாவி கிடச்சிருக்குங்க. சூப்பரு. அதிகமாக நமக்கு கீ கூட கிடச்சிருக்கு. ஓகே ஓகே, லைட்டாக தான் குறைஞ்சது அந்த ஸ்லெண்டர் நான் பார்த்தோன்னே. ஓகே, ஒரு கீ யூஸ் பண்ணிட்டேன் இந்த ரூமுக்காகவே. அதுக்காகவே இதில் நல்லதாக பார்த்து கொடுத்துட்டாங்க. 4 ஃபியூஸ் கிடச்சிருக்கு. இதில் ஒன்றுமே கொடுக்கலையே. ஒரு ஃபியூஸ்க்காக ஒரு கீயை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, போகலாம்.
இங்கே ஒரு 2 ரூம் இருக்குது. இதில் சாவி கேட்பாங்களோ நினச்சா மாதிரியே கேட்டாங்க. 2 கீ தான் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. இங்கே தான் பார்த்தா மாதிரி இருக்குது. இல்லையா, எழுத்தை விட குறைச்சிக்கிட்டே இருக்குது இந்த ஸ்லெண்ட்ரினா. சூப்பர். ஃபியூஸ் 5 ஃபியூஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். ஒரு மெடிக்கெட் கூட நம்ம இருக்குது. இதில் எதுவும் இல்லை. ஓகே போகலாம். சீக்கிரம்டா. ஓகே இந்த ரூமு இதுக்கும் சாவி தேவைப்படுமோ? நல்ல வேலை தேவைப்படல. 6 ஃபியூஸ் கிடச்சிருக்கு. இன்னும் 2 ஃபியூஸ் கிடச்சா நம்ம காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே வாங்க போகலாம். சீக்கிரம் போகலாம். இங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே மேலே மேலே அந்த ரூம் தேவையில்ல நமக்கு. அந்த ரூம் வந்து நம்ம ஃபியூஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டா தான் ஆன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கீழே போவோம் மக்களே. ஏன்னா இதோட என் ஃபியூஸ் முடிஞ்சிருச்சு. கீழே போய் தரணும். என்னங்க இங்கெல்லாம் எங்கேருந்துங்க இந்த ஸ்லெண்ட்ரினா? ஒரு கீ தான் இருக்குது. ஓகே மெடிக்கேட் கிடச்சிருக்கு. இந்த ஃபியூஸ் இல்லையே, ஒரு கீ கிடச்சிருக்கு. ஓகே ஒரு ஃபியூஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஒரே ஒரு ஃபியூஸ் தான் நமக்கு தேவைப்படுது. அந்த ஃபியூஸை எப்படியாவது போய் கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் வாங்க போகலாம். சீக்கிரம் போகலாமே. டைம் வேறு இல்லை நமக்கு. எந்த ரூமுடா விட்டோம்? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூமுக்கு சாவி கேட்டுச்சு. நம்ம அப்போ சாவி இல்லை. அது இந்த சைடு தானோ தெரியலையே. இந்த ரூமு தான் நினைக்கிறேன். இல்லை அங்கே தான் பார்த்த மாதிரி இருக்குது. டெடியா? சரி ஓகே இந்த டெடி பேரை நம்ம கையில் வச்சுப்போம். ஏன்னா இப்போ இதுக்கான நேரம் வந்துச்சு. எடுத்துக்கோ. இப்போ அந்த ஸ்லெண்ட்ரினா நம்ம பின்னாடியே வேறு நம்மளே எடுத்துக்கிறதுக்கு வரும். ஓகே சீரம் போகலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் இங்கே தாங்க எங்கே கீ கேட்டுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த இடத்துல அப்போ கண்டிப்பாக எதனா ஒன்று இருக்கும். வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த இடமும் ஆமாங்க நினச்ச மாதிரி இந்த இடம் தான். ஒரு ஃபியூஸ் இருக்கணும். நம்பி வந்ததுக்கு ஒரு ஃபியூஸை கொடுங்க. எதுவும் இல்லை. ஓகே இங்கே எதுவும் இல்லை. சூப்பர் ஃபியூஸ் கிடச்சிச்சு. சீக்கிரம் போடா. இப்போ ஃபியூஸ் கிடச்சிச்சு மக்களே. நம்ம இந்த ஃபியூஸ்லாம் இப்போ போய் பொருத்தணும் ஒரு இடத்துல. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம சீக்கிரமாக போகணும். அது கீழ் ரூம் தான். ஃபியூஸ் எல்லாம் பொருத்திட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அப்புறம் இந்த டெடி பேரை வச்சு ஒன்று பண்ணணும். அதான் எல்லா ஃபியூஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்லெண்ட்ரினா வேறு வருதுங்க. அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்மளை. ஒன்றும் நமக்கு கொஞ்சோண்டு வேலை தான்டா. சீக்கிரம் போகணும். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட் மார்க்கெட் தான் நம்ம போடலான்னு இருக்கோம். ஓகே அது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லெண்ட்ரினா கேமை பற்றி ஒரு கேம் கூட போடல. அதனால தான் ஸ்லெண்ட்ரினா அதை ஸ்கூல் ட்ரை பண்ணியிருக்கோம். என்னடா போக முடியல. நான் கூட திடீர்னு என்ன எஸ்கேப் பண்ணும்போது கிளிச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன். ஓகே இந்த இடத்துல தான் நம்ம டெடி பேரை வைக்கணும். பாருங்க டெடி பேருக்குன்னே ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே இதை எடுத்து நம்ம கீழே போகணுமா? ஓகே வாங்க கீழே போகலாம். கீழே போனால் நமக்கு ஏதோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இதுதான் இந்த கேமோட எண்டிங். இங்கே பாருங்க ஸ்லெண்ட்ரினா நம்மளை தள்ளி விட்டுருச்சு. இங்கே பாருங்களேன் எங்க ஸ்லெண்ட்ரினா வருதுங்க. இப்படி ஆர்எஸ் அந்த ஃபோட்டோவில் இருக்குது. நான் தான்டா பாடுறா. என்னது இந்த ஃபோட்டோவில் இருக்குது ஸ்லெண்ட்ரினா தானா? சரி இருங்க நம்ம பார்ப்போம். கையில் அந்த டெடி பேர் வச்சுருக்குங்க. இதை பாருங்களேன் இதுதான் அந்த ஸ்லெண்ட்ரினா. எல்லார் மூஞ்சிலையும் கிராஸ் போட்டு இதை மட்டும் வச்சுருக்கு. ஸ்லெண்ட்ரினாவை காணும். ஓகே மக்களே இந்த கேம் இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே மக்களே பாய். குட் ஜாப்.